நடிகை குஷ்புவுக்கு அவந்திகா, அனந்திதா அப்படின்னு சொல்லிட்டு 2 மகள்கள் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க ஹீரோயினாகவும் இன்னொருத்தவங்க தயாரிப்பு பணிகள்லையுமே ஈடுபட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அனந்திதா கிரியேட்டிவ் தயாரிப்பாளராக ஒர்க் பண்ணின டபுள் ஆக்குபன்சி படம் ரீசெண்டாக வெளியாகி சுமாரான வரவேற்பு பெற்றிருக்குது. இந்த நிலையில் அவங்க சமீபத்தில் கொடுத்த பேட்டி இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் முரேமாமன் படம் நடிக்கும்போது அதன் இயக்குனர் சுந்தர்சியை காதலிச்ச குஷ்பு அவங்களையே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்குமே 2 மகள்கள் பிறந்தாங்க. ஆரம்பத்தில் சினிமாவில் பெரிய ஆர்வம் இல்லாமல் தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் காலம் போக போக அவங்களுக்கும் திரைத்துறையில் காலடி பதிக்கிற எண்ணம் வந்துட அதுக்கு குஷ்புவும் சுந்தர்சியும் தங்களோட முழு சப்போர்ட்டை கொடுத்தாங்க. இதனை அடுத்து அவந்திகா மலையாள சினிமாவில் ஆரம்பம் படத்தில் ஹீரோயினாக கமிட் ஆகியிருக்காங்க. அம்மா மாதிரியே அவங்களும் பெரிய பெயரை பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சீக்கிரமாக திருமணமும் நடக்க இருக்குது. அதனையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் விஜய் இவங்களை சமீபத்தில் குடும்பத்தோட நேரில் சந்திச்சு பத்திரிக்கையுமே கொடுத்திருந்தாங்க குஷ்பு. அந்த வகையில் குஷ்புவோட இன்னொரு மகளான அனந்திதா இயக்குனர் மணிரத்னத்திட்ட பொன்னியின் செல்வன் உள்ளிட்ட படங்களில் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவங்க டபுள் ஆக்குபன்சி படத்தில் கிரியேட்டிவ் தயாரிப்பாளராக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சில வாரங்களுக்கு முன்னாடி தான் அந்த படம் வெளியாச்சு. ஓரளவுக்கு பாசிட்டிவ் விமர்சனத்தையே அந்த படம் பெற்றுச்சு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இதுக்கடையில் அனந்திதாவும் அவந்திகாவும் ரொம்பவே உருவகேலியை சந்திச்சவங்க. அவங்க 2 பேருமே சின்ன வயசுல கொஞ்சம் குண்டா இருப்பாங்க. அதை வச்சு பலருமே இஷ்டத்துக்கு பேசினாங்க. இந்த நிலையில சமீபத்தில் அனந்திதா கொடுத்துருக்கிற பேட்டி இப்போ பேசு பொருளாக மாறி இருக்குது. அந்த பேட்டியில் அனந்திதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு 15 வயசு இருக்கும்போது ரொம்பவே குண்டா இருந்தேன். அப்போது நீ அசிங்கமாக இருக்கிற, உன்னோட அம்மாவை பாரு எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் ஒரு குழந்தையை பார்த்து கேட்குற கேள்வியாது. சரி, இப்போ நான் ஒல்லியாக இருக்கிறேன், ஃபிட்டாக இருக்கிறேன், உடல் குறைஞ்சதுக்கப்புறம் ஏன் இப்போ எலும்பு கூடு மாதிரி இருக்கிற, திருநங்கை மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன தாண்டா வேணும், நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்து ரசிகர்களோ உருவகேலி பண்ணின எல்லாருக்குமே சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனந்தாவுக்கு வாழ்த்து தெரிவித்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.